இன்றைக்கி ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய் தோசை. நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி தோசை ரெசிபி வீடியோலாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2லேருந்து 3 தடவை இந்த தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் அரைப்படி இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 3 கப் இருக்கும். நல்லா கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் ரவை சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. ரவை அரை மணி நேரம் ஊறுனா போதும். வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காவை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து அது கூட 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்ச பிறகு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே ஜார்லேயே ஊற வச்ச ரவையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு அதையும் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதையும் தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது போல் தோசையாக செஞ்சு கொடுக்கும்போது வெள்ளரிக்காய் இருக்கிறதே தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு பசங்க கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அரிசி வெந்தயம் கூட ஒரு கைப்பிடி சாதம் சேர்த்துக்கோங்க. பழைய சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை வடித்து ஆற வச்ச சாதமாக இருந்தாலும் சரி, ஒரு கைப்பிடி சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை உடனே ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் தோசையாக ஊற்றிக்கோங்க. இல்லை இன்னொரு டிப் என்னென்னா, இதை நீங்கள் நல்லா புளிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா ஆப்பமாக ஊற்றினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்காம தான் செய்ய போகிறேன். மாவை நல்லா கலந்து விட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணி மாவை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசை எப்படி ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் திக்னஸோடு தான் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பர் டேஸ்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நல்ல ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.